இட்லி கடை. தனுஷோட அப்பா ராஜ்கிரண் ஊரில் ஒரு இட்லி கடை வச்சுருக்காரு. அந்த கடை தான் அவருக்கு உசுறு. அவருக்கு மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த இட்லி கடை தான் ஃபேவரட்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது தனுஷும் தன்னுடைய அப்பா மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு கேட்ரிங் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. வெளிநாட்டில் சத்யராஜோட கம்பெனியில் வேலையும் செய்கிறாரு. சத்யராஜோட மகனான அருண் விஜய் அங்கே பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. அண்ட் அருண் விஜய்க்கு தனுஷை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது. இப்படிப்பட்ட சூழலில் சத்யராஜ் மகளுக்கும் தனுஷுக்கும் திருமணம் நிச்சயமாகுது. இந்த நிலையில் அப்பா ராஜ்கிரண் இறந்துட்டதால இறுதிச் சடங்கு செய்ய இந்தியா வராரு தனுஷ். அந்த நேரத்தில் அவருடைய அம்மாவும் இறந்து போகிறாங்க. ஸோ தனுஷ் அப்பா நடத்தின இட்லி கடையை பார்த்துக்க ஊர்லேயே தங்கிடுறாரு. இதனால் அவருடைய கல்யாணம் நின்றுடக்கூடாது அப்படின்னு சத்யராஜ் நினைக்கிறாரு. ஸோ அருண் விஜய் தனுஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்தியா வராரு. இறுதியில் தனுஷ் வெளிநாடு போய் சத்யராஜோட பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரா? அண்ட் அருண் விஜய்க்கும் தனுஷுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? தன்னுடைய அப்பாவோட கனவை தனுஷ் நிறைவேற்றினாரா? இது எல்லாத்துக்குமான பதில் தான் இட்லி கடை. ரொம்பவே சாதாரணமான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு எமோஷனல் கலந்து பரிமாறி இருக்காரு இயக்குனர் தனுஷ். தனுஷுடைய நடிப்பு வழக்கம் போல சூப்பர். சொந்த ஊர், சொந்த மண், மக்கள்னு நம்மளை பழைய நினைவுகளுக்கு கூட்டிட்டு போறாரு. சிம்பிளான கதைக்கு அழகான திரைக்கதை அமைச்சு ஒரு ரைட்டராகவும் ரசிக்க வச்சிருக்காரு தனுஷ். ராஜ்கிரண் அப்பாவா கலக வச்சிருக்காரு. அண்ட் சத்யராஜ் கார்பரேட் அப்பாவா மகனுக்காக எதுவும் செய்யற கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அருண் விஜய்க்கு ஈகோவால எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவரும் சிறப்பான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காரு. நித்யா மேனன் வழக்கம் போல ஆக்டிங்ல நம்மளை கவர்றாங்க. அண்ட் சமுத்திரக்கனி, பார்த்திபன், இளவரசனு இவங்க எல்லாருடைய அனுபவ நடிப்பும் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. என்னதான் கால ஓட்டத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் சொந்த ஊர் தான் சொர்க்கம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு இயக்குனர் ஜிவி பிரகாஷ். இசையில பாடல்கள் ஓகே ரகம் தான், பின்னணி இசை சூப்பராகவே இருக்கு. அண்ட் ஒளிப்பதிவு படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. முதல் பாதி எமோஷனலா விறுவிறுப்பா போகுது. ரெண்டாம் பாதியில அருண் விஜய்க்கும் தனுஷ்குமான ஒரு கிளாஷ் பழி வாங்குறதுன்னு சொல்லி கொஞ்சம் தடுமாறுது. பட் இருந்தாலும் கூட தனுஷ் ஒரு இயக்குனரா இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருக்காருன்னு சொல்லலாம். அப்பா கஸ்தூரி ராஜாவுடைய கிராமத்து பட ஸ்டைல் அவருக்கும் கை வந்திருக்கு. இட்லி கடை தான் அப்பாவுடைய ஆன்மா. நம்ம முன்னோர்களுடைய மூச்சு காத்து எப்பவும் நம்மளை சுத்திக்கிட்டு நம்ம கூடவே இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் தனுஷ். நமக்கு ஒரு பிரச்சனைனா ஊரும் ஊர் மக்களும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்ற காட்சிகள்லாம் அருமையா இருக்கு. மொத்தத்தில் இந்த இட்லி கடையில ஒரு சில குறைகள் இருந்தாலும் சுவையான இட்லியை பரிமாறி நம்மளுடைய மனசை நிறைய வச்சு அனுப்புறாங்க.